ஹலோ மக்களே, ரயில்வேலேருந்து அந்த ஷார்ட் நோட்டீஸில் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி அந்த செக்ஷன் கண்ட்ரோலரோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன் என்னென்ன, ஏஜ் லிமிட் எப்படி, அப்ளை பண்ணுறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் அதற்கான எக்ஸாம் பேட்டர்ன்லாம் எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பேட்டர்ன்லாம் ரொம்பவுமே ஈஸியாக்கியிருக்காங்க. அதனால் அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஜாப் அப்டேட்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் நம்மளோட சேனலில் ரயில்வே குரூப் டி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து வரப்போகிற 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெலகிராம் குரூப் மூலிமாவே இந்த குரூப் டி எக்ஸாம் தேவையான மேக்ஸ், ரீசனிங், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்க்கான மெட்டீரியல், ஸ்டேட் ஜிகேக்கான மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ண போகிறோம். மேக்ஸ், ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே தமிழ்லேயே இருக்கும். அந்த பேட்சுக்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. 17ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதற்கான ஃபீஸ் வந்து 599 ரூபா சொல்லியிருக்கோம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன் கண்ட்ரோலருக்குமே இதோட கம்பைன் கிளாஸஸ் தான் வைக்க போகிறோம். செப்பரேட்டாக செக்ஷன் கண்ட்ரோலருக்குன்னு சொல்லி பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறதுல இந்த குரூப் டி எக்ஸாம்லேயே அந்த செக்ஷன் கண்ட்ரோலருக்கு தேவையான மேக்ஸ், ரீசனிங் கிளாஸஸும் கொடுத்துட போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, செக்ஷன் கண்ட்ரோலருக்கு ஜஸ்ட் மேக்ஸ், ரீசனிங் மட்டும்தான். இந்த குரூப் டிக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸும் சேர்ந்து வரும். இந்த குரூப் டிக்கு படிக்கிற மேக்ஸ், ரீசனிங் டாபிக் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே அந்த செக்ஷன் கண்ட்ரோலர் கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணிட முடியும். இப்போ அந்த செக்ஷன் கண்ட்ரோலரோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பேட்சில் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ், ரீசனிங், அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், ஸ்டேட் ஜிகே, கரண்ட் அஃபேர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 8903302290 நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த அட்மின் நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. இது கூட நம்மளோட செகண்ட் பேட்ச் தான். இந்த பேட்ச் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலாக பிடிஎஃபாக இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட கடைசியில் அந்த ஸ்டடி பிளான் பற்றி பார்ப்போம். ஒரு 60 நாளுக்கான ஸ்டடி பிளான், இதிலே அந்த செக்ஷன் கண்ட்ரோலுக்கான சிலபஸ் எல்லாமே கவர் ஆயிரும். அதை எல்லாத்தையுமே கடைசியில் பார்ப்போம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15/9/2025 இன்னையிலேருந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 14/10/2025 சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 16/10/2025. அப்ளிகேஷனில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணால் 17/10 26/10 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்கிரைப் தேவைப்பட்டது அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணுன்னாக்கா 27/10/2025 31/10/2025 அந்த ஸ்கிரைப் டீட்டெயில் எல்லாமே இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 368 வேகன்சி சொல்லியிருக்காங்க. வேகன்சி வந்து இந்த ஒரே ஒரு ஜாபுக்கு தான் சொல்லியிருக்காங்கன்றதுனால கம்மியாக தெரியலாம். இது வந்து என்டிபிசியோட கேட்டகரி மாதிரி இருந்தாலும் இதை வந்து தனியாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் கம்மியாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை சேலரி ஜாப், லெவல் 6 சேலரி, பேசிக் பேவே அந்த இனிஷியல் பேவே பார்த்தீங்கன்னா 35,400 ஸ்டார்ட் ஆகும். அலவன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கிட்டத்தட்ட 55,000 60,000 கிட்ட டேக் ஹோம் சேலரி ஸ்டார்டிங்கே உங்களுக்கு கையில் வரும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் A2 சொல்லியிருக்காங்க. அதாவது கிளாஸ் போட்டிருக்கக்கூடாது, வித்தவுட் கிளாஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 33 சொல்லியிருக்காங்க. ஜென்ரலுக்கு தான் 20லேருந்து 33, ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், SC STக்குனாக்கா ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அந்த டேட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு RRBக்கு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். ஒரு அப்ளிகேஷன் மேலே போட்டிங்கனாக்கா ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் அந்த எக்ஸாம் ஸ்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு CBT எக்ஸாம் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு CBAT அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த CBT எக்ஸாமில் வந்து 1:8 அப்படின்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த CBATக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து 1:1 அப்படின்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா CBT CBAT ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. CBTயில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை 70%க்கும் CBATயில் எடுக்கிறத 30%க்கும் கன்வெர்ட் பண்ணி தான் அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு நடக்கிற அந்த CBT எக்ஸாம்லேயே அதிக மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஃபைனல் ஸ்டேஜ்க்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடலாம். இதில் அந்த CBTக்கு மட்டும் நெகட்டிவ் மார்க் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. 1/3 அப்படின்னு சொல்லி நார்மலைசேஷன் பண்ணி தான் வெளியிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்கன்றனால மல்டிபிள் ஸ்டேஜஸ் தான் நடக்கும். SC ST கேண்டிடேட்டுக்கு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி கொடுத்துருவாங்க. அந்த ஸ்லீப்பர் கிளாஸ்க்கான டிக்கெட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துடணும். SC ST கேண்டிடேட்டாக இருந்து உங்களுக்கு அந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டி வேணும்னாக்கா கொடுத்துடணும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா A2ன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் விசனில் 6/9 6/9 இருக்கணும், வித்தவுட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. லாசிக் சர்ஜரியோ வேறு ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கட்டாயமாக பார்ப்பாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா
எல்லாருமே 2006க்கு முன்னாடி பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1/1/2006க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்னா 2/1/1993க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னாக்கா 2/1/1990க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 2/1/1988க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும்னு சொல்லி அதோட டேட்டும் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதில் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 5 வருஷம், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி 10 வருஷம் 13 வருஷம்னு ரிலாக்ஸேஷன் கொடுத்து தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 500 ரூபா ஃபீஸ் ஓபிசி ஜெனரல் கேண்டிடேட்டுக்கு. நீங்கள் அந்த சிபிடி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 400 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்குலாம் 250 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. நீங்களும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த 250 ரூபாயுமே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அந்த ரீஃபண்ட் வேணும்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாமே கொடுத்து தான் அப்ளை பண்ணணும். ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட அக்கௌண்ட் நம்பர், உங்களோட நேம், என்ன பிரான்ச் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்து அந்த எக்ஸாம் சிபிடியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 120 நிமிஷம் 2 மணி நேரம் எக்ஸாம். 100 கொஸ்டின் தான் கேட்பாங்க. நெகட்டிவ் மார்க் 1/3 உண்டு. நார்மலைசேஷன் பண்ணி தான் வெளியிடுவாங்க. தமிழ்லே எக்ஸாம் எழுதலாம். எல்லா லாங்குவேஜ்லையுமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த சிபிஏடி 2வது ஸ்டேஜ் மட்டும்தான் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திலேயே கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் அந்த லாஜிக்கல் ரீசனிங் மாதிரி தான் வரும். எல்லாமே அந்த படங்கள் அந்த மாதிரியான ரீசனிங்காக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக எழுதலாம். இந்த சிபிடியில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதுலேயுமே 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லி மேக்ஸ், அந்த நம்பர் சிஸ்டம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டிஸ்கவுண்ட்டு, டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, அந்த பவர் அண்ட் ஒர்க்கு, அல்ஜிப்ரா, லீனியர் ஈக்குவேஷன், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், எல்சிஎம் எஸ்எஃப், ஜாமெண்ட்ரி, ஏரியா அண்ட் வால்யூம், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் தான் சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்குமே படிக்கிற மேக்ஸ் டாபிக் தான். நீங்கள் குரூப் டி எக்ஸாமுக்குமே இந்த டாபிக் எல்லாத்தையுமே படிக்க தான் செய்யணும். அடுத்து டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்லி இதுவும் பார்த்தீங்கன்னா ரீசனிங் தான். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டு, கிராஃபு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஒரு 5 கொஸ்டினாக கேட்பாங்கள்ல. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பை சார்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நார்மலாக எல்லா ரயில்வே எக்ஸாம்லேயும் நீங்கள் எழுதாதான். ரயில்வே, எஸ்எஸ்சி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க. அந்த டேட்டா இன்டர்பிரேஷன், அனலைசிஸ் எல்லாமே படிக்கணும். அடுத்து லாஜிக்கல் கேப்பபிலிட்டின்னு சொல்லி இதுவும் அந்த லாஜிக்கல் ரீசனிங். ஓகேவா? பைனரி லாஜிக்கு, அந்த சிலாகிசம், கிளாக்கு, கேலண்டரு, அசம்ஷனு, பிளட் ரிலேஷனு, அந்த ஃபேமிலி ட்ரீ, லாஜிக் பேஸ்ட் பசில்ஸ் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே அந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்திருக்கு. அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லி இதுதான் ரொம்ப ஹைலைட். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காம்ப்ரிஹென்ஷன் அந்த பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து படித்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தடவை இதில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எதுலையுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹிஸ்ட்ரி, சொசைட்டி, லிட்ரேச்சர், சயின்ஸு, என்வாமெண்ட்டு, அந்த அப்ஸ்ட்ராக்ட்டு, மித்தாலஜி, டெக்னாலஜி, அந்த கல்ச்சர் இது ரிலேட்டடாக ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் படிக்க வேணாம். அந்த பேசேஜ் அவங்க கொடுப்பாங்க, அதை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணால் போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. அடுத்து 3வது பார்ட்டு அந்த மென்டல் ரீசனிங், அதாவது அந்த அனலாஜி, அதாவது அந்த 2 ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டு கேட்குற மாதிரி அந்த அனலாஜி, சீரிஸ் கம்ப்ளீஷன், கோடிங், டீகோடிங்கு, அந்த ரேங்கிங்கு, அரேஞ்ச்மெண்ட், அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே ரீசனிங் டாபிக் தான். மொத்தமாக அது எல்லாத்தையுமே நம்ம குரூப் டிலையுமே படிக்கிறது தான். அதனால் இதுக்குன்னு சொல்லி நீங்கள் தனியாக படிக்கவே தேவையில்ல. மேக்ஸ் ரீசனிங்கில் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து ஒரு 60 கொஸ்டின், அந்த லாஜிக்கல் கேப்பபிலிட்டிலேருந்து 20, மென்டல் ரீசனிங்லேருந்து 20, மொத்தமாக 100 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்குன்னு நம்ம தனியாக படிக்கவே தேவையில்லை. அடுத்து சிபிஐடி எக்ஸாம் நடக்கும். இந்த சிபிஐடி வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதில் வந்து மினிமமாக 42 மார்க் எடுக்கணும். மினிமம் அந்த மார்க் பாஸ் மார்க் எடுத்தால் தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்லாம் எதுவுமே கிடையாது. அதுலேயுமே இந்த மார்க்கை வந்து 30% கன்வெர்ட் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. உங்களோட சிபிடி மார்க் தான் 70% எடுப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜோனில் தான் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த லைவ் ஃபோட்டோ கேப்சரிங், அதாவது இப்போலாம் அந்த நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறத விட அந்த லைவ் ஃபோட்டோவாக அந்த செல்ஃபி மாதிரி எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன் எல்லா எக்ஸாம்லுமே கொண்டு வந்துட்டாங்க. அந்த லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். பிளாக் கலர் இங்க் பென்னு, ஒயிட் பேப்பரில் பிளாக் கலர் இங்க் பென்னால் நீங்கள் சைன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி தான். ஏதாவது ஒரு டிகிரி தான் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி ஓகே. அந்த வேகன்சி ஜோன் வைஸான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து 5 வேகன்சியும், திருவனந்தபுரத்தில் வந்து 19 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 368 வேகன்சி. நீங்கள் பெங்களூர் ஜோனுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். பெங்களூரில் பார்த்தீங்கன்னாக்கா 24 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சென்னை ஜோனுக்கே அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் மதுரைக்கு இந்த சைடு தெற்கில் இருந்தீங்க, மதுரைக்கு தெற்கில் இருந்தீங்கன்னாக்கா திருவனந்தபுரம் ஜோனுக்கு அப்ளை பண்ணுங்கள். 19 வேகன்சி அதில் இருக்குது. நல்ல வேகன்சி தான்.
இந்த ஒரு ஜாப் மட்டும் தனியாக கொடுத்துருக்கனால இந்த வேகன்சி கம்மியாக தெரியுது. மற்றபடி இது வந்து ரொம்பவுமே ஹையர் போஸ்டிங் அப்படின்றனால கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். இப்போ இந்த குரூப் டியோட ஸ்டடி பிளான் பற்றி பார்த்துருவோம். இதிலே பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் கண்ட்ரோலுக்கு வர மேக்ஸ் ரீசனிங் டாபிக் எல்லாமே இருக்குது. அந்த எல்சிஎம் எஸ்சிஎஃப் எல்லாமே டெய்லி எவ்வளோ படிக்கணும்னு சொல்லி பிரிச்சே கொடுத்துருக்கோம். நீங்கள் செக்ஷன் கண்ட்ரோலருக்கு மட்டும் படிக்க போகிறீங்கனாக்கா இதில் இருக்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் படித்தா போதும். நம்மளோட ஸ்டடி பிளான்லேயே தெளிவாக கொடுத்துருப்போம். நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறீங்க அப்படின்னாக்கா 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு ரீசனிங் ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கோங்க. மேக்ஸ் கண்டிப்பாக அதிகமாக படிக்கணும், ரீசனிங் கண்டிப்பாக அதிகமாக படிக்கணும், ஜிகே டாபிக் அதுக்கப்புறம் மிச்சம் டைம் இருந்ததுன்னா படிங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டைமாக படிக்கிறவங்க பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கும் ஒரு டெய்லி ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் படிக்கிறவங்களுக்கும் மேக்ஸ் ரீசனிங் சொல்லி தனியாக பிரித்து தான் சொல்லியிருப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் அதிகமாக உங்களோட மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டடி பிளானே கொடுத்துருந்தோம். அதே ஸ்டடி பிளான் தான் செக்ஷன் கண்ட்ரோல் இருக்கும். செக்ஷன் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே ஜிஎஸ்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு மேக்ஸ் ரீசனிங் மட்டும் படித்தா போதும். ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி 4 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருந்தோம். இதில் நீங்கள் இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் செக்ஷன் கண்ட்ரோலுக்கு படிங்க. சப்போஸ் குரூப் டிக்கு படிக்கிறீங்கனாலும் இந்த பேட்ச்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே ஜிஎஸ் கரண்ட் அஃபேர்க்கான மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம். அந்த சிலபஸ் எல்லாத்தையுமே தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கோம். அதாவது மேக்ஸுக்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லி பேசிக் மேக்ஸு, எல்சிஎம் எஸ்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், டைம் டிஸ்டன்ஸு, அந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன், ட்ரெயின் பேஸ்ட் ப்ராப்ளம், போட் பேஸ்ட் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பார்ட்னர்ஷிப்பு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டிஸ்கவுண்ட்டு, மென்சுரேஷன் 2D 3D, அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி மேக்ஸோட எல்லா டாப்பிக்குமே நீங்கள் குரூப் டிக்கு படிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மென்சுரேஷன் டாபிக் அவங்க கொடுக்கல, ட்ரிக்னாமெட்ரி டாபிக் கொடுக்கல செக்ஷன் கண்ட்ரோலருக்கு, இந்த இன்ட்ரெஸ்ட் டாபிக் கொடுக்கல. மற்ற எல்லா டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலருக்கும் இருக்குது. நீங்கள் குரூப் டிக்கு படிச்சிங்கனாலே செக்ஷன் கண்ட்ரோலர் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். செக்ஷன் கண்ட்ரோலருக்குன்னு சொல்லி மேக்ஸ் அதிகமாக படித்தாலே குரூப் டிலையும் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிட முடியும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே கொடுத்துட்டோம். கோடிங், டிகோடிங், அந்த சீரீஸ் கம்ப்ளீஷன், கிளாஸிஃபிகேஷன், பிளட் ரிலேஷன், வென் டயக்ராம், சிலாகிசம், டைஸு, அந்த கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸு, கேலண்டரு, கிளாக்கு, டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன், மிஸ்ஸிங் நம்பர்ஸு, அனாலஜி, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், அந்த ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அனலிட்டிக்கல் ரீசனிங்கு, அந்த பசிலு, ஃபிகர் பேஸ்ட் ப்ராப்ளம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செக்ஷன் கண்ட்ரோலோட சிலபஸ்லையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே தான் பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கும் படிக்க போகிறீங்க. அதற்கான பேட்சஸ் தான் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 60 நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரூப் டிக்கான கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவோம். எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படின்றனால நீங்கள் 60 நாள்லேயே உங்களால் படித்து முடிக்க முடியும். ஆனால் இந்த செக்ஷன் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 மந்த் டைம் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ தான் ஒரு எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுறாங்கன்றனால செக்ஷன் கண்ட்ரோலருக்குலாம் February மார்ச்சில் தான் மினிமம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலேயும் கூட போகலாம். ஏன்னா நிறைய எக்ஸாம் அதுக்கு இடையிலையும் இருக்குன்றனால டேட் இன்னுமே தள்ளி போகலாம். படிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறையா டைம் இருக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக மேக்ஸ் ரீசனிங்கில் ரெடி ஆகலாம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி நினச்சிங்கன்னா 8903302290 அப்படின்ற அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான இந்த பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கே எல்லாத்துக்குமான மெட்டீரியலுமே கொடுத்துருவோம். ரயில்வேயோட எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டடி பிளான் பற்றி தனியாகவும் பார்ப்போம். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.